மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து போதும். அந்த மரணத்தை, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசு கிறிஸ்துவை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடியவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்தை, இந்த பூமியில ஒரு மனிதனாய் பிறந்து மரணத்தை அவர் ஜெயமாக எடுத்தவர். விழுங்கினார்னு போட்டிருக்கு. மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஜெயம் எடுத்தார், மரணத்திலிருந்து ஜெயம் எடுத்தார் அப்படின்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவன் நல்லா கவனிங்க, தேவன் ஜீவனுக்குரியவர். நம் ஆண்டவர் ஜீவனுக்குரியவர், அவர் நித்தியமானவர். புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து யாரு? ஜீவன் உள்ளவர். புரியுதுங்களா? தேவன் நித்தியமானவர். அதனாலதான் யாத்திராகம புஸ்தகத்தில் மோசேட்ட சொல்லும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். எப்படி? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறேன்றவர் போய் உன்னை அனுப்பினார்னு போய் எப்பவுமே இருக்கக்கூடியவர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர்னு சொல்லி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே இருக்கக்கூடியவர், நித்தியமானவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா பிசாசு அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் மரணத்துக்குரியவன், நேர் எதிர்மாறையானது. பாருங்க, இயேசு மரணத்துக்குரியவர் அல்ல, நித்தியத்துக்குரியவர், ஜீவனுள்ள தேவன். எல்லாம் வசனத்தின் மேல உங்க கவனம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜீவன் உள்ளவர், நித்தியமானவர், இருக்கிறவர். ஆனா பிசாசு மரணத்துக்குரியவன், நித்திய தண்டனைக்கு உரியவன். எப்படிப்பட்டவன்? சொல்லணும், வாய் திறந்த சொல்லலாம் கேட்கும்போது. நித்திய தண்டனைக்கு உரியவன் பிசாஸ். அல்லேலூயா. நித்திய தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவன் அவன். ஆனால் இயேசு கிறிஸ்து நித்தியமானவர், ஜீவன் உள்ள தேவன். அவர் எப்பொழுதுமே இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த பிசாசு ஏன் அவன் நித்திய தண்டனைக்கு அவன் உட்படுத்தப்பட்டான்னா, அவனுக்குள்ள வந்த பெருமையினாலே தேவன் அவனை தள்ளி நித்திய மரணத்துக்குள்ளவனாக மாற்றிட்டார் ஆண்டவர். நித்திய மரணத்துக்கும் நித்திய தண்டனைக்கும், நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உரியவனாக மாத்திட்டார். ஒரே நியாய தீர்ப்பு கொடுத்துட்டார் அவனுக்கு. புரியுதுங்களா? மரணத்துக்குரியவனாகவும் நித்திய நியாய தீர்ப்புக்குரியவனாகவும் நித்திய தண்டனைக்குரியவனாகவும் அவனையும் அவன் சேர்ந்த தூதர்கள் கூட்டத்துக்கும் ஆண்டவர் அப்பவே என்ன செய்தார்? தள்ளி நியாயம் தீர்த்து விட்டார். சரி, இப்போ ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைக்கிறார், மனிதர்களையும் நம்மை சிருஷ்டித்தார். இப்போ நம்மை சிருஷ்டிக்கும் போதும் நல்லா கவனிக்கணும், அவர் நித்தியமானவராய் இருப்பதினால தேவனுடைய படைப்பு எல்லாம் நித்தியமானதாக தான் படைத்தார். இந்த வானமும் பூமியும் நிலையில்லாததாக அவர் படைக்கல, நிலைத்திருக்கக்கூடியதாகத்தான் ஆண்டவர் படைத்தார். படைக்கும் போது மனுஷனும் மரணத்துக்குரியவனாக படைக்கல, எப்பொழுதும் வாழக்கூடியவனாக தான் படைத்தார். அவர் சிருஷ்டிப்பெல்லாம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அவர் படைப்பு, அவர் நித்தியமானதா இருப்பதனால அவர் படைப்பெல்லாமே நித்தியத்துக்குரியதாகத்தான் இருக்கும். அப்ப இந்த வானமும் பூமியும் நித்தியத்துக்குரியதாக தான் படைத்தார், மனிதனையும் நித்தியத்துக்குரியவனாக தான் படைத்தார். அப்ப இந்த மரணத்துக்குரிய பிசாசு என்ன பண்றான்? மனிதனை தன்னுடைய வஞ்சகத்தினாலே அவன் வஞ்சிக்கும் போது, புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் என்ன பண்ண, நான் வஞ்சிச்சிட்டான்ப்பா, அவன் பேச்சினால தந்திரமா என்னை ஏமாத்திட்டான்ப்பா. சொல்றது விளங்குதாங்க? நான் அப்படி இப்படி நல்லா சொல்லி கிள்ளி என் பணத்தை ஏமாத்திட்டான்பா, என் பொருளை ஏமாத்தி. எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க? யாருமே, நம்ம தேவ பிள்ளைகள் மாத்திர கவனிங்க, யாருமே யாருடைய பணத்தை ஏமாத்தவே கூடாது. இருக்கிறல்ல பெரிய உலகத்தான் கூட செய்ய மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் நாம யார் பணத்தை ஏமாற்றக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யார் பணத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் எப்படி சில பேருக்கெல்லாம் இந்த துணிகரை வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடன் வாங்கிட்டு ஏமாத்துறதோ, அடுத்தவனுடைய பொருளை ஏமாத்துறதோ, பணத்தை ஏமாத்துறதோ, இதெல்லாம் செய்யவே கூடாது. அதெல்லாம் தந்திரமா பேசி, ஞானமா பேசி சில பேர் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கவே கூடாது. இது பிசாசுனுடைய குணம்.
இது தேவனுடைய குணம் கிடையாது. பணத்தை ஏமாத்துறது, பணத்தை திருடுறது, புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தவங்ககிட்ட போய் கதையெல்லாம் சொல்லி கிள்ளி பணத்தை வாங்கிட்டு, ஐயோ இதெல்லாம் சிலதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நெஞ்சே ஆட்டே நின்றும் போல அப்படிலாம் இருக்குது சில சம்பவங்களை கேட்டால். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஏதாவது கதை சொல்லி ஏதாவது பேசி கீசி பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போகிறது எல்லாரும் தவறான காரியம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கடன் வாங்காதீங்க, அதுதான் நல்லது இருக்கிறது இல்லையே. இவ்வளவு சத்தியத்தை சொன்னால் கூட நம்மால் எங்கே தான் ஓடுறாங்க, கடன் வாங்குறதுக்கே தான் ஓடுறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். இருக்கிறதை வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்து கொண்டால் சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழலாம். நம்ம சோத்திரம், அல்லேலூயா. நிம்மதியை இழந்து கடன்காரனுக்கு பதில் சொல்லி வட்டியை கொடுத்து ஒரே பஞ்சாயத்து வச்சு வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் இருக்கக்கூடாது. என்னைக்கு கடன் வாங்கிட்டாலே அது அவ்வளோதான். தகுதிக்கு மிஞ்சி ஒரு காரியத்தில் நம்ம இறங்கிட்டோம்னாவே அப்புறம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. வாங்க வேண்டான்னு சொல்லிட்டார், அவ்வளோதான், வாங்கக்கூடாது. அப்படி தான் போயிடணும். அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறத வச்சு என்னவோ கர்த்தர் அதை வச்சு அவர் நம்மளை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அதனால் சபையாருக்கு நான் எப்போவுமே சொல்லி கொண்டு வருகிறேன், அது இப்பொழுதும் சொல்ல விரும்புகிறேன். அப்போ பிசாசனுடைய குணம் இந்த வஞ்சகம், சூழ்ச்சி, இதெல்லாம் பாருங்க. அப்படி வஞ்சகத்தினாலே சூழ்ச்சியினாலே மனிதனை தந்திரமாய் ஏமாற்றினான். எதற்காக? தன்னை மரணத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் நியமிக்கப்பட்ட நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை இழுத்து கொள்ளணும், நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை வச்சுக்கணும். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனை தான் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? வஞ்சித்து தந்திரமான அவனுடைய காரியத்தை போட்ட உடனே நித்தியமானவருக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் மரணத்துக்குரியவனுக்கு செவி கொடுத்துட்டான். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க மனுஷனை. டே நல்லவன் நம்ம சொல்லுவான், டே நான் நல்லது சொல்றேன், அவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான். சொல்றது விளங்குதாங்க? நான் நல்லது தான் சொல்றேன், ஆனால் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டான். ஒருத்தர் ஏமாத்துறான், அவன் ஏதாவது ஒன்று ஏடா கூடமா செய்கிறான், அவனுக்கு என்ன பண்றாங்க, செவி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையாம்மா? இல்லை கையை உயர்த்தி சொல்லுங்க. செய்தி மேலே கவனம் இருக்கணும். கைசலார் என்ன செய்ய மாட்டான், நமக்கு செவி கொடுக்க மாட்டான்ப்பா. இன்னைக்கு உலகத்துக்குள்ள நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள். நல்லதை சொல்லும் போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இது நான் கண்ட பாடங்கள் கூட நிறையா. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அட்வைஸ் கொடுப்பேன், ஆலோசனை சொல்லுவேன், புத்தி சொல்லுவேன், நல்லது சொல்லுவேன். அவங்களுக்கு இதுதான் முடியும், இவர் ஏதோ சொல்லுவாருன்ட்டு கேட்கவே மாட்டாங்க நான் சொல்றது. சோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் போய் எங்காவது பட்டுக்கிட்டு அப்படிதான் வாழணும்னு விரும்புகிறாங்க. ஒரே பஞ்சாயத்தோடையே வாழணும்னு விரும்புகிறாங்க, சமாதானம் இல்லாமையே வாழணும்னு விரும்புகிறாங்க. சொல்கிறது விளங்குதாங்க? அப்போ அந்த ஆலோசனைகளை கேட்டு சமாதானத்தோடு நம்ம வாழணும்னு விரும்புகிறவங்க ஒரு சிலர் தான் கேட்டுக்கொள்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நம்மகிட்ட ஆலோசனைகளுக்கு வரதே இல்லை, என்ன செய்யணும்னு கேட்க வரதும் கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி. சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். அதனால நல்லா கவனித்து கொள்ளுங்க. பிசாசு இவள் தந்திரமா அவர்களை வஞ்சித்து அவர்களை மரணத்துக்கு ஏதுவானவனுக்கு செவி கொடுக்க வைக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு செவி கொடுத்துட்டான். யாருக்கு செவி கொடுக்கல? நித்தியமானவர். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை புசிக்கும் நாளிலே நீ மரணம் அடைவாய்ன்னு சொல்லிட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? நீ மரணம் அடைவதில்லைன்னு சொல்றான். சொல்றது விளங்குதாங்க? நீ மரணம் அடைவதில்லைன்னு சொல்லிட்டான். ஏசு அதை புசிக்கும்னால அழகா அவன் தந்திரத்துக்கு அவனுக்கு செவி கொடுத்ததுனால நித்தியமானவர் வெளியில போயிட்டாரு, மரணத்துக்குரியவும் உள்ள வந்துட்டான். இதான் மனிதனுடைய மரணத்துக்கு வழிவகுத்ததுக்கு காரணம். அதுதான் நம்ம நித்தியமாகவா படைக்கப்பட்ட இந்த மனுகுலம் ஒரு நாள் மரணம் ஏன் நேரிட்டது என்றால், இவனுக்குள்ள பாவம் வந்ததுனால ஒரு மனிதனை தொடர்ந்து இந்த பூமியில் அவன் வாழ்ந்தான்னா பாவம் பெருகுனா என்ன ஆகும்? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மரணத்தை நியமித்தார். அவன் இந்த பூமியில நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொன்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனை ஒரே அடியா மனிதனை அழிக்கவே விரும்பல பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பிரைஸ் காட், அல்லேலூயா. தாராளத்தில் கூட யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசினார், உன் கண்களிலே அவருக்கு கிருபை, உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு, தொடர்ந்து உன்னை வாழ வைக்கிறதுக்கு அவர். நீங்க தான் அதை காத்து கொள்ளணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தொடர்ந்து காப்பாற்றுவதற்கு, இந்த சந்ததியை காப்பாற்ற, பூமியை காப்பாற்ற நோவாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? கண்களிலே கிருபை கிடைக்க செய்தார் அவர். அதுபோல பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய என்ன செய்திருக்கிறார்? கிருபையை, மனுகுலத்துக்கு கிருபையை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பாராட்டினார். அப்போ நல்லா கவனிங்க. மரணம் மனிதனை ஒரேடியா பிசாச தள்ளினது போல
தேவன் மனுகுலத்தை தள்ள விரும்பாததினால, நல்லா கவனிக்கணும், மனுகுலத்தை முற்றிலும் தன்னுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். தேவதூதர்கள்லாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்படலை. நீங்களும் நானும் தான் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சொல்லப்படுகிறது, விழுந்து போன தேவ தூதர்களுக்கு அவர் உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு எனக்கு அவர் கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. தேவனா மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த மரணத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் நியமிச்சாலும் இவனை நித்தியத்துக்குரியவனா மாற்றணும். நித்தியத்துக்குரியவனா தானே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நித்தியத்துக்குரியவனா மாற்றணும். மரணத்திலிருந்து இவனை காப்பாற்ற வேண்டும். மனிதனை இந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான வழியை ஆண்டவர் ஏற்படுத்தும் போது ஏதாவது ஒரு மனிதனாவது என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட குறையில்லாதவனாக இந்த பூமியில வாழ்ந்து, ஒரு பழுதும் இல்லாதவனாக, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கப்படாதவனாக இருந்து எவன் ஒருவன் மரிக்கிறானோ அவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சரீர மரணத்துக்கு அப்புறம் ஒரு உயிர்த்தெழுதலில் உண்டாகிற ஒரு நிலைமைக்கு அந்த மனிதனால வர முடியும். பாவம் செய்கிற ஆத்துமாவெல்லாம் சாகும், அப்படிதானே போட்டிருக்கு. பாவம் செய்கிற ஆத்துமாவெல்லாம் சாகும். அப்ப பாவமே செய்யாத ஒரு மனிதனுடைய ஆத்துமா தான் சாகாம இருக்கும். சொல்றது விளங்குதாங்க? அப்போ பார்க்கும்போது ஆபிரகாம் தொடங்கி நீங்க யார் வரைக்கும் பார்த்தாலும் சரி, அவர் எல்லா மனிதனிடத்திலுமே ஒரு குறை இருந்தது. நீங்க போய் பழகி பாருங்க, எல்லார்கிட்டையும் பழகி பாருங்க. உங்களுக்கு அறிஞ்சு ஒரு குறை அவன்கிட்ட கண்டுபிடிக்கலாம். 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவனுக்கு அறிஞ்சு அவன் ஒரு குறை இவங்கள்ட்ட இந்த ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க என்ன செய்யலாம்? இந்த மனிதனை பார்த்து இவங்கள்ட்ட எல்லாரும் சரிதான், ஆனா இவங்கள்ட்ட இந்த ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கவனிக்கிறீங்களா? நீங்க வசனத்தை கவனிச்சாதான் உங்க வாழ்க்கையை சத்தியத்துக்கு எதுவா மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனிட்டையும் குறை இருக்கு, எல்லா மனுஷன்கிட்டையும் குறை இருந்தது. அப்போ குறை இல்லாத ஒரு மனிதன் தேவை. அவன் தான், அந்த ஆத்துமா தான் சாகாது. சொல்றது விளங்குது? ஆண்டவர் அப்படி நியமிச்சிட்டார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு ஆண்டவர் அந்த இதய மனுஷனுக்குள்ள பாவம் வந்ததுனால வச்சுட்டார். அப்ப பாவம் செய்யாத ஒருவனுமே இல்லை. இந்த மனுகுலத்தை மீட்டணும் அப்படின்றதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, மனிதனாக பிறந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. சொல்றது புரியுதுங்களா? அவரே என்ன செய்தார்? அவரே மனிதனாக வந்து பிறந்தார். அவரே நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த பூமியில வந்து நம்ம ஒரு பழுது இல்லாதவராக, ஒரு குறை இல்லாதவராக, ஒரு பாவம் இல்லாதவராக இந்த பூமியில வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் இங்கிருந்து கேட்கவே இல்லை. வசனம் எப்பவுமே இருதயத்தை திறந்து ஆண்டவர் கேட்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அப்படியே தூங்கிட்டு அறகுறையா இந்த காலையில பிரைஸ் தி லார்ட் உயிர்த்தெழுந்த செய்தி உன்னை உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் தொடர்ந்து கேட்டுட்டே வந்தீங்கன்னா தான் முழுசா ஆண்டவர் கடைசியில் என்ன சொல்ல வரான்னு விளங்கும். தேவன் என்ன இடைப்படுகிறார் அப்படின்னு புரியும். அப்பதான் ஜீவனா நமக்கு அது மாறும். சாப்பாடு செய்யும்போது அது அறகுறையா வேக வச்சு, குழம்ப அறகுறையா நீங்க கொதிக்க வச்சு 2ஐயும் ஊற்றி சாப்பிட்டா என்ன ஆகும்? அதில் ருசி இருக்காது, உனக்கு ஜீவனா போகாது, அது வெளியில தான் வந்துடும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுபோல வசனத்தை நீங்க அறகுறையா கேட்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஜீவனாவே போகாது. வசனத்தை முழுமையா கவனத்தோடு கேட்டீங்கன்னா அது உன் ஆத்துமாவுக்கு ஜீவனா மாறும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உற்சாகமா கையை தட்டி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் ஒரு பழுதும் இல்லாத, ஒரு பாவமே இல்லாதவர் வேணும் அப்படின்றனால தான். ஒருத்தனுமே இல்லைனாலும் அப்போ இயேசுவனுடைய அன்பு எவ்வளோ விலையேறப்பட்டது பாருங்க. அதான் சொல்லப்படுது, எவ்வளோ விலையேறப்பட்டது அவருடைய அன்பு அப்படின்னு. அதனால தான் பவுல் அதை அழுத்தி சொல்றார். ஏப்பா அவருடைய அன்பை அறிஞ்சுக்குங்கப்பா, அவருடைய அன்பின் அகல உயரங்களை தெரிஞ்சுக்குங்கப்பா அப்படின்றார். அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளுங்கன்றார். ஹலோ, சபைக்கு தான் அதை சொல்லுகிறார், வெளியாளு கூட சொல்லல. வெளியாளுக்கு தெரியாதுன்னு அவருடைய அன்பை பத்தி. உனக்கு அவரோட அன்பை விளங்க பண்ணிட்டார். பாண்டமில்ல, மாறாத
கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு. விளங்குதாங்க? அவர் கிருபையும் அவர் அன்பும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாது. நம்ம தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறோம், மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகள். ஒரு பழுதும் இல்லாத, ஒரு குறையும் இல்லாத ஒரு நபர் வேணும் என்பதற்காக மனிதனாக இயேசுவே இந்த பூமியில பிறந்தார் பாருங்க. அதனாலதான் வேதத்தில் அவர் ஒரு இடத்துல பிசாசு அவருக்கு வரானா, அவர் சொல்றார், சிலுவைக்கு போகும்போது ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். யோவான் புஸ்தகத்தில் அதை எடுத்து வாசித்து பாருங்க. ஏன்னா யாருகிட்ட பழுது இருக்கோ, யாருகிட்ட பாவம் இருக்கோ, அவங்கள்ட்ட பிசாசு வந்துருவான். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 30 32 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். இல்லை சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. 14 20 30 வாசிங்க. 14 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். நல்லா கவனிக்க. இந்த இயேசு சொல்றார். சபையே கவனிக்கிறீங்களா? இயேசு சிலுவைக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்களேங்க. இப்ப சிலுவைக்கு போகிறார், மரணத்துக்கு போகிறார். ஐயோ கவனிக்கிறீங்களா இல்லையா? இப்ப மரணத்துக்கு நேரா இயேசுவை சிலுவைக்கு நேரா கொண்டு போறாங்க. மரிக்கணும். அவரும் நம்மளை போல அவர் என்ன பண்ணணும்? போய் சிலுவை மரணத்தை சந்திக்க, சரீர மரணத்தை சந்திக்கணும். ஆனா ஆத்தும ரீதியான மரணம் அவருக்கு இல்லை. ஏன்னா ஒரு பாவமும் அவரிடத்துல கிடையாது. சின்ன பாவம் கூட அவர்கிட்ட கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, இப்ப மரணத்துக்கு அதிபதி வரான், மரிக்க போறாருல, இந்த ஆத்துமாவை எடுத்துட்டு போறதுக்கு. விளங்குதாங்க? இந்த ஆத்துமாவை மீண்டும் அவனுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமா, பாவம் செய்யற ஆத்துமாலாம் அவன்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டே இருக்கிறான், அவனுடைய ஆளா மாத்திக்கிட்டே இருக்கிறான். நித்திய தண்டனைக்குரியவர்களா அவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். அதனாலதான் இயேசு அந்த இடத்துல கரெக்டா சொல்றாரு, கவனிக்கணும். இதோ உலகத்தின் அதிபதி பிசாசு வரான். என் ஆத்துமாவை எடுத்துட்டு போறதுக்காக வரான். ஆனா என்னிடத்திலே, கவனிக்கணும், என்னிடத்திலே அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டார். சொல்றது விளங்குதாங்க? ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார். அப்ப இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்துமா எங்க போகுது? இயேசு மரித்தாரு, சரீரத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க, ஆத்துமா பாதாள, இயேசு கிறிஸ்து கீழே போறாரு. போய் என்ன பண்ணார்? பிசாசினுடைய தலையை நசுக்கினாராம். காவல் இருந்தவங்களுக்கு அங்க பிரசங்கம் பண்ணாரா 3 நாளும். அவரை கட்டி வைக்க முடியல, மரணம் அவரை கட்டி வைக்க முடியல, பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியல. அதான் போட்டிருக்கு ஏசாயால பார்த்தா, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அப்படின்னு. ஏமா ஒரு 10 மணிக்கு வாங்கம்மா, இன்னும் ஒரு நபர் கழிச்சு வந்தீங்கன்னா ஆராதனையை முடிஞ்சிடும். ஒரு வாலிப பிள்ளைங்க வேகமாக எழுந்து ஆராதனைக்கு வரதில்லை, போங்க அப்படி உள்ள. ஒரு அக்கறையா கவனமா இருக்கிறது இல்லையாம்மா? இப்படிதான் ஆராதனை டைமுக்கு வருவீங்களா? சொல்லுங்க. ஆராதனை டைம் என்ன? 6 மணி. சரியா? இன்னைக்கு டீயே வேண்டாம்ப்பா அவர்கிட்ட சொல்லிடு. டீயே இன்னும் கொண்டு வரல, டீயே வேணான்னு சொல்லாது, கடை கீழே ஊற்ற சொல்லாது. சொல்லுறோம். டீ போட சொன்னதுக்கு சர்வீஸுக்கே வரல அவர், ஆளே காணோம் இன்னும். ஒரு ஆராதனைக்கு தயவு செய்து சொல்கிறேன், ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிங்க தேவனுடைய சமூகத்தை. புதிதாய் வராங்க சில பேர், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஏன்னா ஒரு 1 hour தேவனுக்காக தியாகம் செய்ய முடியாதா? விழித்து நீங்கள் கர்த்தரை தேடி வர முடியாதா? சொல்லுங்களேங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எங்காவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எங்காவது ஊருக்கு போகிறோன்னா என்ன பண்ணிடுறோம்? முதல்ல ஆளாக எழுந்து ஓடிடுறோம் நம்ம. ட்ரெயின் 6 மணிக்கு ட்ரெயின்னா 7 மணிக்கா போவீங்க. அவன் நிற்பானா? வெயிட் பண்ணுவானா? சொல்லுங்க. ஸ்கூல் இருக்கு, வேலை இருக்கு, 9 மணி வேலைன்னா 9 மணிக்கு தானா நீ 9:15 போனால் வேலை ஸ்தலத்தில் நீ பதில் சொல்லணும். பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஸ்கூலில் 9 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா 9:15 போனால் கேட்டுக்கு வெளியே நிற்க வைக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. அவ்வளோதான், பதில் சொல்லி தான் உள்ளே போகணும். அப்போ அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ தேவ சபை, தேவன் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். அதுக்காக ரொம்பவும் அதீனமாக நம்ம நடக்கக்கூடாது. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அர்ப்பணிப்போடு வரணும். காலையிலே சனிக்கிழமை நம்ம ஆயத்தமாகும் தேவ சமூகத்துக்கு, நம்ம நேரத்துக்கு எழுந்து போகணும். விழித்து செபித்து உற்சாகமான ஓடி வருகிற பிள்ளைகளாக இருக்கும். கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கம்மா.
நல்ல முழு பலத்தோட உற்சாகமாய் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஒரு பாவம் இல்லாத பிசாசு வருகிறான், அவனிடத்துல எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்போ அந்த மரணம் தான். அடுத்தது வாசிங்க, யோவான் புஸ்தகத்தில் 12 30 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம் வேகமா. ஒரு சில வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி. இயேசு வந்ததுனால சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, அவனுக்கு முடிவு காலம் வந்திருக்கு அப்படின்றார். சொல்லுங்களேன் நல்லா சத்தம், அல்லேலூயா. அப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். 32 சொல்லுகிறார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். பிசாசு எல்லாரையும் இழுத்துக்கிட்டு இருந்தான்ல, இயேசு சொல்லுகிறார், சிலுவையிலே நான் உயர்த்தப்பட்ட பின்பு நான் எல்லோரையும் என்னிடமா இழுத்துக்கொள். ஜீவனுக்கு, அவன் மரணத்துக்கு இழுத்துக்கிட்டு இருந்தான்ல, இயேசு ஜீவனுக்குரியவர் இந்த பூமியில் வந்து எல்லாரையும் என் பக்கமா இழுத்து கொள்ளுவேன். உங்களை என்னையும் அவர் பக்கமா இழுத்திருக்கிறேன். இன்னைக்கு அவர் ரத்தம் பூசப்பட்ட, அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், நீ மரணத்தை சந்திக்கும் போது உன் ஆத்துமாவை வந்து தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ தூதர்களாலே ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறுதலுக்கு போகக்கூடியவர்கள். நம்முடைய மரண காலம் எந்த காலமா இருந்தாலும் சரிதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் ஆத்துமாவை எடுத்து கொண்டு போவதற்கு அவன் வர முடியாது. அதுக்கு தான் கிறிஸ்து இயேசுவை நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கொண்டு போவதற்காக அல்ல. இல்லை சிலுவை மரணத்தை பாடுகளை வெள்ளிக்கிழமை இயேசு பாடு அனுபவித்தார் என்பதில்லை, எனக்காக அதெல்லாம். அவர் ஏன் வரணும்? அவர் சிங்காசனத்திலே மகிமையுள்ளவராய் சர்வ வல்லமையுள்ளவராக அல்லவா இருந்தார். எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? எதற்காக மனுஷனா வரணும்? சொல்றது விளங்குதாங்க? நமக்காக வந்தார் பிரியமானவர்களே. நம் பாவம் மாற, நமக்கு இருக்கிற பாவத்தை மாற்றுவதற்கு, நம் ஆத்துமாவை மீட்பதற்கு, உங்களுக்காக நான் மரிக்கிறேன்னு மரிச்சார். நமக்காக அந்த நித்திய ஆக்கினை தண்டனையை, இவர்கள் மேல் இருக்கிற நித்திய ஆக்கினை தண்டனையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், இவர்கள் மேல் இருக்கிற மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இயேசு ஏற்றுக்கொண்டதினால உங்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. இயேசு எப்படி பிசாசு அவர் மரண தருவாயில போகும்போது அவரை அரெஸ்ட் பண்றதுக்கோ அவர் ஆத்துமாவை கட்டி வைப்பதற்கோ அவனுக்கு அதிகாரம் இல்லையோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவருக்கு பயந்து வாழ்கிற, அல்லேலூயா, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் பிசாசு தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது. கையை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்றாரு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வேகமா. எபிரேயர் 14-15 1ஆம் அதிகாரம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. நல்லா கவனிங்க, பிள்ளைகள், அது நம்மளை சொல்றார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும். பாருங்க, அவர்களும் அவரை போல. இயேசு என்ன பண்ணாரா? நம்மை போலவே அவர் என்ன பண்ணாரு? மாம்சமும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். பிரைஸ் தி லார்ட், விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சொல்றது விளங்குதாங்க? எதுக்கு இயேசு வந்தார்? இயேசு எதுக்கு மரணத்தை சந்தித்தார்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதற்கு வந்தார்? எதற்கு மரணத்தை சந்தித்தார் அவர்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்கு விடுதலை தரும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் பிள்ளைகள், அந்த வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களா? பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும், அவரும் மாம்சத்தில் இரத்தத்தில் வந்தார், நம்மை போல வந்தாராம். அல்லேலூயா. எதற்கு? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக.
நம்ம எல்லாம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு நம்மை போல பூமியில மனிதனாய் வந்தான்னு சொல்றார். நல்லா ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மையும் அந்த மரணத்திலிருந்து இயேசு விடுதலையானவராக மாத்திரமல்ல, நம்ம எப்படி நித்தியத்தை இழந்தோமோ அல்லேலூயா, நம்மை மீண்டும் நித்தியத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்து பிறந்து வாழ்ந்து ஊழியம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்தார். நம்மையும் உயிர்த்தெழச் செய்வதற்கு, அவரோடு கூட வாழ வைப்பதற்கு. கொரிந்தியர் புஸ்தகத்தில் அதை பற்றி சில காரியங்கள் இருக்கிறது, நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 15ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 வசனங்கள் உண்டு. 20லேருந்து 26 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 26 வரைக்கும் எல்லாரும் பாருங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மலையிலியா சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துங்க ஒரு 7 காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய காரியங்கள் 20ஆம் வசனத்தில் பாருங்க. கிறிஸ்துவோ, எல்லாரும் வாசிங்க, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்த நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். அவர்தான் முதல் மனிதர். மரித்தோரிலிருந்து எழும்பினவர்களையே முதல் மனிதர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பின்பு 2வது 21 சொல்றாரு பாருங்க. பின்பு மனுஷனால் மரணம் உண்டானபடினாலே மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால தான் மரணம் வந்தது. எந்த மனுஷனால? சத்தமா சொல்லுங்க, என்ன யோசனை? யாரால மரணம் வந்துச்சு? ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம் மூலமா நமக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்தது. அதே போல அந்த மனுஷனால அப்படின்னா இயேசு நமக்காக மனிதனாய் வந்ததுனால அவர் மூலமாக நமக்கு என்ன வந்தது? சொல்லுங்க, என்ன வந்ததுன்னு போட்டிருக்காங்க. 21 உயிர்த்தெழுதலும் வந்தது. ஆதாம் மூலமாக மரணம் வந்தது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அவர் மனிதனா வந்து நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதல் பலனானவர். 2வது, நாம் எல்லோரும் அவர் வரிசையில போகிறோமா பாருங்க. 22 பாருங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சொல்லலாமே, அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? ஆதாமுக்குள்ள என்ன வந்துச்சு? எல்லாருக்கும் மரணம் வந்தது போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் என்ன செய்யப்படுகிறோம்? அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். உயிர்த்தெழுதல் உண்டாகிறதுன்னு போட்டிருக்கு. அம்மா விளங்குதா உங்களுக்கு? இந்த பாக்கியத்துக்கு தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுக்கு தாங்க பூமியில் இவ்வளோ பாடுகளும் இவ்வளோ கண்ணீரும் வேதனைகளும். ஏன் ஒழுங்கா வாழணும், ஒழுங்கா இருக்கணும், இயேசுவை தேடணும், ஆராதிக்கணும், சபைக்கு வரணும், சத்தியம் கேட்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும் அப்படின்னு ஏன் பிரயாசப்படுறோம்? ஏன் இவ்வளோ கஷ்டங்களும் உலகத்தில் இருக்கிற அநீதியோடு போராடிட்டு நிற்கிறோம், பாவத்தோடு போராடி கொண்டு நிற்கிறோம், சத்துருவோடு போராடி கொண்டு அந்த உலகத்தில் நிற்கிறோம், தீமையோடு போராடி கொண்டு ஏன் நிற்கணும்? சொல்றது விளங்குதாங்க. இந்த கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில். அல்ல, இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் ஓட்டம் முடிய போகிறது. நமக்கும் ஒரு நாள் இயேசு உயிர்த்தெழுந்தது போல. அல்லேலூயா. ஆமை, நம்மையும் உயிர்த்தெழச் செய்து நித்தியமாய் அவரோடு கூட வாழ வைக்கிறதுக்கு இயேசு வரப்போகிறார். பிரியமான, தொடர்ந்து கீழே வாசிங்க பார்ப்போம். 23 அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் ரட்சிக்கப்பட்டவன் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதலானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்.
தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவோமா? சொல்றது விளங்குதாங்க? முதல் இயேசு வரும்போது யார் உயிரோடு எழுந்திருப்பா? சொல்லுங்க. இயேசு உயிர் தெழுந்து போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் யார் அதுக்கப்புறம் என்ன செய்யப்படலை? யாரும் உயிர்த்தெழப்படலை. பூமியில் ஒரு வேளை மரிச்சு போனவங்களை ஜெபம் பண்ணி இது மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார், அப்போஸ்தலர்கள் உயிரோடு எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் வந்த நிறைய பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் எழும்பினவர்கள் மறுபடியும் இந்த பூமியில் மரித்திருக்கிறாங்க சரீர பிரகாரமாக. உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனவர் அவர் மட்டும்தான். இன்றைக்கு வரைக்கும் யார் என்ன செய்யப்படலை? யாரும் இன்னும் உயிர் தள்ளலை. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற, மரித்து பின்பற்றுகிற மரணத்துக்கு பிறகு அந்த ஆத்துமால எங்கே போகுது? ஒரு இளைப்பாறுதலுக்கு போயிட்டு இருக்கு. அல்ல, ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமால நரகத்துக்கு போகுது. அழகா லூக்கா புஸ்தகத்தில் லாசரு ஐஸ்வர்யனை வைத்து ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார். தேவனை தேடாதெல்லாம் பாதாளம், ஆண்டவரை தேடின மக்களுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் அது ஒரு பாதாளம்னு சொல்லுவாங்க. கீழ் பாதாளம், பரலோகம் கிடையாது. அது ஒரு இடத்துல ஆண்டவர் தனியாக இளைப்பாறுதலில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார்? ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார் ஆண்டவர். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது முதல் யார் எந்திரிப்பா? மரித்தவர்கள். அவர்கள் வரிசையின்படி எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் கொடுக்கப்படும். சரீரம் எப்படி கொடுக்கப்படும்? அவங்க ஆத்துமாவுக்கு ஒரு புதிய மேனி ஒன்று கொடுக்கப்படும். சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலின்படி தன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை போலவே ஒரு மேனி எல்லாருக்கும் கொடுக்கப்படும். முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நொடியில ஒரு இமைப்பொழுதிலே இயேசுவின் இடத்துல மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மத்திய ஆகாயத்திலே நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த பாக்கியத்துக்காக, இந்த வாழ்க்கைக்காக தான் நீங்கள் நான் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? கை கரங்களை அசைத்து சொல்லுங்க பார்ப்போம். சத்தியத்தை அறிந்து இதிலே தேவனுடைய பிள்ளைகள் வாழணும். புதுசாக நிறைய பேர் வரீங்க, இந்த சத்தியத்தை பற்றி கொள்ளுங்க. இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு நாமள என்ன ஆகணும்? பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு பூமியில கடைசி வரைக்கும் அவரை விட்டுவிடாமல் பற்றி கொண்டு பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்து வாசிங்க பார்ப்போம். அதன் பின்பு முடிவு உண்டாகுமா? 24 சொல்றாரு பாருங்க. எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் முடிவு. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? பிசாசனுடைய எல்லா கிரிகளை உரிந்து கொண்டு பிதாவுக்கு இந்த ராஜ்யத்தை, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், பூமியை இன்னைக்கு என்ன பண்றான்? பிசாசு தன்னுடைய ஆளுகையில, தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டாந்தா. பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்து இயேசு தேவனுக்கும் பிதாவுமாகி இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாராம். ஸ்தோத்திரம். கீழே வசனம் தொடர்ந்து வாசிங்க, அருமையா இருக்கும். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாகிற வரைக்கும் இயேசு ஆளுகை செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மலையிலியா சொல்லுங்க பாப்போம். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை நித்திய மரண ஆக்கினி தண்டனையிலே அவர் தீர்த்து விடுகிறார். பார்த்தீங்களா? அதான் கடைசி சோதர, உலகத்தினுடைய முடிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காகவும், அல்லேலூயா, ஒரு மனிதன் இந்த பூமியில குறையில்லாதவராக, பழுதில்லாதவராக, பாவம் இல்லாத ஆத்துமாவாக ஒருவர் வேண்டும். அதான் இயேசுவே வந்தார். அதான் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். எதற்காக வந்தார்? நம்மை போல வந்தார் அவர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவராக ஏன் வரணும் இயேசு? மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி. எதற்காக? மரணத்துக்கு அதிபதி பிசாசானவனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு நம்மை போல மனிதனாய் பூமியில வந்தார் போட்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு போகும்போது அந்த பிசாசு என்ன செய்ய முடியல? ஆண்டவரே சொன்னார், அவன் வரான், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒருத்தரை கூட பிசாசு கை வைக்கவே முடியாது.
ஒருத்தரையும் பிசாசு தொடவே முடியாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே முதன்மையானவர். இயேசு கிறிஸ்து முதன்மையானவர். உயிர்த்தெழுதல் அவர்தான் முதல் பேரானவர்னு போட்டிருக்கு. அவருக்கு பின்பு அவரை தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார், அந்த ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய அவலநிலை என்னன்னா, தேவ பிள்ளைகளுடைய அவலநிலை என்னன்னா, இந்த அறிவை பிசாசு கண்களை மறைச்சிட்டான். உலக பிரகாரமா ஆசீர்வாதத்துக்காகவும் நன்மைக்காகவும் மாத்திரம் என்ன செய்ய வைக்கிறான்? ஜனங்களை தேட வைக்கிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது வாழ்ந்துட்டா போயிடு, அது வாழ்ந்துட்டு போயிடு இந்த பூமியில, அப்படிதான் பார்க்குறான். இல்லை, அதான் சொல்லப்படுது. பவுல் சொல்லியிருக்கிறார், உண்மைக்காக மாத்திரம் நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்களானால் உங்களைப் போல பரிதபிக்கப்பட்ட, எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? உங்களைப் போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்றார். அப்ப எதுக்காக? இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதை தேடுங்க. இயேசு கிறிஸ்து சீசர்கள் அவரை பின்பற்றி வரும்போது அதான் சொன்னார், நீங்க போஜனத்துக்காக இம்மைக்காக என்னை பின்பற்றாதீங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழிகளை தேடி நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாளை இந்த உலகமே கொண்டாடுது. உலகமே அதை என்ன செய்யுது? ஒரு பண்டிகை நாளாக கொண்டாடுது. கொண்டாட வேண்டிய நாட்கள் தான் நீங்களும் நான் தான் நாம் அதிகமாய் கொண்டாட வேண்டும். ஸ்தோத்திரம். எதற்கு? ஆமை, நானும் உயிர்த்தெழுதல இயேசுவை போல ஒரு நாள் பங்குடையவர்களாய் மாறுவேன். அப்போ என்ன தீர்மானம் வேணும்? இயேசுவை பின்பற்றணும். நம்ம இயேசுவை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த பூமியில மரிக்கிற வரைக்கும், நம்ம சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும், இந்த சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும் இயேசுவை பின்பற்றும் போது, நீங்கள் இயேசுவை தேடும் போது உங்கள் வாழ்க்கையில் குறை இல்லாமல் அவரால் தான் நடத்த முடியும். நம்மகிட்ட குறை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. எல்லாம் நிறைவுள்ளவர்களா? அதான் சொல்லுவேன். நிறைவு இருந்தால் உன்னை எங்கே வச்சிருக்க போறார் ஆண்டவர்? எப்போ எடுத்துன்னு போயிட்டு இருப்பாரு? எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியாயிட்டேன்னு சொன்னா பூமியில அப்படிப்பட்டவனுக்கு வேலை இல்லை. கர்த்தர் அவனை எடுத்துக்குவார். சொல்றது விளங்குதாங்க? சோத்திரம். அப்ப ஏன் வச்சிருக்கிறார்? தகுதியாகணும். பூமியில் நம்ம சீர்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். அப்ப கூட இருந்து நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் என்ன பண்றார்? நீங்க சில பேருடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சரிப்படுத்திக்கிட்டே வருவார். சரிப்படுத்துறதுக்கு நிறைய வழிகளையும் வாசல்களையும் உனக்கு திறந்து கொடுப்பார். அநேகர் அந்த வாசல் அடைச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் நம்மளை மனம் திரும்புவதற்கு அந்த தவறு இருக்கு என்கிட்ட, இதனால தான் எனக்கு இப்படி நேரிடுது, எனக்காக தான் இதனால தான் இந்த காரியங்கள் வருது, இயேசுக்குள்ளாக என் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கணும், சீர்படுத்திக்கணும், இன்னும் தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல தாழ்மைப்படணும், கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியணும். பிசாசுக்குரிய பெருமை என்கிட்ட இருக்கக்கூடாது, நான் தான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. பிசாசு சொன்னதுனால தானே விழுந்தான். ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிறது முதல் இதை தான் கிரியை செய்வார். எதை கிரியை செய்வார் சொல்லுங்க? நான் தான் அப்படின்னு சொல்ற காரியங்கள் விழுந்து, நான் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் இயேசு தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மனிதனோடும் சகமா நம்ம தாழ்மையா வாழ்றோம். பார்த்தீங்களா? பெருமை இல்லாத இருதயம். சத்தமா சொல்லுங்களேன். இது பிசாசுக்குரியது. அது வந்ததான் அவனுக்கு மரணமே வந்துச்சு. அம்மா கவனிக்கிறீங்களா? சோத்திரம். பின்னாடி சேர்ல உட்காந்துருக்கலாம், இல்லை கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு பயிற்றுவித்துக்கிட்டே இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தர் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆண்டவர் உங்களை படிப்படியாக சரிப்படுத்திக்கிட்டே வருகிறார். உங்களை பூரணப்படுத்துகிற ஒரு நாள் வரும். பூரணப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உன்னை அழகாக எடுத்துக்குவார் ஒரு நாளைக்கு, நித்திய மோட்சத்துக்கு, நித்திய வீட்டுக்கு. ஸ்தோத்திரம். அது வரைக்கும் உன்னை அந்த பூமியில் அழகாக உருவா. அதுபோக இந்த பூமியிலே நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு, சில விஷயங்கள் உண்டு, தேவ நோக்கங்கள் உண்டு. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. அவர் நாமத்தை நீ மகிமைப்படுத்தி வாழ்றதுக்கு. அதுக்கு இந்த பூமியில் என்ன பண்ணுவார்? உன்னை சாட்சியா வைப்பார். நீ தேட தேட ரெண்டுமே நடக்கும். ஒரு பக்கம் உன்னோட உள்ளான மனிதனை அவர் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ரீதியாக என்ன பண்ணுவார்? நீ அவரை பற்றி சாட்சி கொடுப்பதற்கு, வாழ்வதற்கு, அவர் நாமத்தை உயர்த்தி பேசுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு உன் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கவும் செய்வார், உன்னை உயர்த்தவும் செய்வார், உன்னை மேன்மையாக வைக்கவும் செய்வார், கீழாக்காமல் மேலாக வைக்கவும் செய்வார் அவர்.
உன் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்யவும் செய்வார். கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளை என்று விளங்கும்படியாக, சிலர் அறிந்து கொள்ளும்படியாக உன் வாழ்க்கையில இடைபடுவார். உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை தான் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கிறோம். எழுந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். எல்லாரும் எழும்பி நின்று. ஜீசஸ்.